அப்போ தேவனை கோபப்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்தை என்னைக்குமே மனதில் எழுதி வைத்திருக்க, நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. உபாகமம் 32வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 32, 19, 20 வசனங்கள். கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தாராம். ஆண்டவரை கோபப்படுத்தினா அவர் என்ன செய்வாராம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப இயேசு அந்த மேன்மையை இழக்க காரணம் என்ன? கர்த்தர் அவனை புறக்கணித்தார். ஹல்லேலூயா. அதாவது மறந்து போகிறது வேற, அதாவது நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் மறந்து போகிறது வேற, பர்பஸா மறக்கணும்னே மறக்கிறது வேற. இப்போ புரியும்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம கல்யாண கார்டு அடிக்கிறோம் வைங்களேன், ஒரு 100 கார்டு அடிக்கிறோம், அல்லது ஒரு 500 கார்டு, அல்லது ஒரு 1000 கார்டு அடிக்கிறோம். நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு நிறைய பேருக்கு கொடுப்போம். கொடுத்து என்ன ஆயிரும்னா, சிலரை நம்ம என்ன செய்து விடுவோம்? விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஐயோ, இவங்கள நான் கூப்பிடலையே, இவங்கள நான் விட்டுட்டேனே, இப்படி ஃபீல் ஆகும். இன்னொன்று இருக்கு, லிஸ்ட் போடும்போதே என்ன செய்வோம்? இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இது இவங்களுக்கு அந்த பேரை வெட்டு, அல்லது புருஷன் சொல்லுவாங்க அந்த பேரை வெட்டு. இது புறக்கணிக்கிறது. தேவனுக்கு இயலாமை கிடையாது. அவர் நம்மள மாதிரி அவர் மறக்கிறவர் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? புறக்கணிப்பார். அங்க பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி புறக்கணித்து, அடுத்த வார்த்தை, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு, அடுத்த வார்த்தை, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா, அவரோடு நடக்கிற அனுபவம் அந்த இடத்துல கட்டாகும். நீ நட, நான் பார்க்கிறேன், உன் முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கிறேன். நான் இந்த வார்த்தையை தியானித்து எழுதும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர், அன்னைக்கு என் கதை முடியும். நீங்க என்ன புறக்கணிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு என் கதை முடியும். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவரும் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய், ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய் இருப்போம். ஆமென். தேவனால் நாம் புறக்கணிக்கப்படுவோமானால், ஆமென், நமக்கு அதுக்கப்புறம் கதையே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கட்டும், சொந்தக்காரங்க புறக்கணிக்கட்டும், ஆமென், நீங்கள் வயதாகும் போது ஒருவேளை உங்க பிள்ளைங்க கூட புறக்கணிக்கட்டும், யார் வேணாலும் புறக்கணிக்கட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் தேவன் புறக்கணித்தால், ஹல்லேலூயா, இந்த பூமியில் எத்தனை டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம், ஆமென், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் முடியாதுன்னு சொல்லல. ஹல்லேலூயா. எத்தனை வாசல்கள் மனிதன் அடைத்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் இன்னும் வாசல் அடைக்கவில்லையே. ஆமென். அவர் என்னை புறக்கணிக்கவில்லையே. எப்பொழுது தேவனாலும் புறக்கணிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த வாசல் அடைக்கப்படுகிறது தெரியுமா? நம்பிக்கை என்னும் வாசல். அப்படி இல்ல, சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது டாம்னு ஓங்கி அடிப்போம். அதன் அர்த்தம் என்ன? இனி இந்த பக்கம் நீங்க சிரிக்கிறத பார்த்தா அந்த அடிக்கிற அடியில பின்னாடி கதவுலாம் திறந்துடும்.
நம்பிக்கையின் வாசல் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அடைபட்டு விடக்கூடாது. எப்பொழுது அடைபடும் தெரியுமா? தேவன் புறக்கணிக்கும் போது. தேவன் புறக்கணிக்காதபடிக்கு அவரை கோபப்படுத்தாதே. சினம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் இருக்கணும். இந்த வார்த்தை சொல்லும் போது உங்க இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும், ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அறியப்படுகிற வீடா என் வீடு இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும்.